வணக்கம் நண்பர்களே, சிவில் சுந்தர் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை பத்தி முழு விவரத்தை பார்க்க போறோம். குடிசைகள் இல்லாத தமிழகம் என்ற இலக்கை அடையறதுக்கு 2024 ஆண்டு பிப்ரவரி 10 தமிழக அரசு சட்டப்பேரவையில 2024-2025க்கான நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சப்போ நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டாரு. அது மட்டும் இல்லாம 2025 ஆண்டுக்குள்ள தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் வீடுகள் கட்ட இலக்கம் நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு 3100 கோடி ரூபாயும் நிதியை ஒதுக்கி இருக்கு. அடுத்ததா கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் நோக்கம் என்னன்னு பார்க்கலாம். தமிழகத்துல குடிசைகள் இல்லாத வீடுகளாக மாற்ற வேண்டும் என்பது கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாகும். அதன்படி இந்த திட்டத்தின் கீழ் தமிழகத்துல குடிசை வீடுகளிலும் ஓட்டு வீடுகளிலும் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.